இன்றைக்குள்ள டிஸ்கஷனில் நம்ம நார்மல் நியூபார்ன் பேபிஸில் குழந்தைங்களுக்குள்ள கன்சர்ன்ஸை பற்றி பேச போகிறோம். ஸோ குழந்த பிறந்து ஒரு ஃபஸ்ட்டு 2-3 நாளில் பால் கம்மியாக கிடைக்கும். அதாவது எல்லா குழந்தைங்களுக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் மெயினாக கொடுக்கணும். பிரெஸ்ட் மில்க் வந்து ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் கிராஜுவலாக தான் வரும். இந்த பீரியடில் சில சமயம் குழந்தையோட நாப்பியில் ஒரு பிங்க் கலர் இல்லாட்டி பேரண்ட்ஸுக்கு ரெட் கலர்னு கூட தோணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெயின் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க, ரத்தமானு யோசிப்பாங்க. ஆனால் இது வந்து காமன் சேஞ்ச். ஏன்னா மில்க் கம்மியாக வரும்போது கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும். அந்த ட்ரைனஸ் யூரினில் கான்சன்ட்ரேட்டட் யூரின் சொல்லுவோம். அந்த கிறிஸ்டல்ஸ் யூரேட் கிறிஸ்டல்னு இந்த கான்சன்ட்ரேட்டட் யூரினில் செடிமெண்ட் ஆகும். அது வந்து நாப்பியில் அந்த பிங்க் கலரில் ஸ்டெயின் ஆகிறதுனால நமக்கு பிங்க் கலர் நாப்பியில் தெரியும். கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். கிறிஸ்டல் மாதிரி கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தா கூட தெரியும். ஸோ இந்த யூரேட் கிறிஸ்டல்னால் வர பிங்க் ஸ்டெயின் ஃபஸ்ட்டு 2-3 நாளில் ரொம்ப நார்மல். ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிரெஸ்ட் மில்க் குழந்தை நல்லா எடுக்குதா, பிரெஸ்ட்டில் லேட்ச் நல்லா பண்ணுதா, அந்த பொசிஷன். லாக்டேஷன் கன்சல்டன்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா, இல்லாட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை பற்றி தெரிஞ்சவங்க சப்போர்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கன்சர்ன் பிங்க் ஸ்டெயின், அதாவது நாப்பியில் பிங்க் கலரில் ஸ்டெயின் பிளட்டுன்னு தோணிச்சு பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் பெண் குழந்தைங்களில் ஒரு ஃபஸ்ட்டு 4-5 நாள் கழித்து லேசாக பிளட் ஸ்பாட்டிங்கே வரலாம். அதாவது மாதவிடாயில் பெண்களுக்கு வர மாதிரி மதரோட ஹார்மோன்ஸ் குழந்தையோட சிஸ்டம்லேருந்து போகும்போது அதே பீரியட்ஸ் மாதிரி பிளட்டு ஒரு 2-3 நாளைக்கு லேசாக பிளட் ஸ்பாட்டிங். அது வேறு. இது வந்து ஃபஸ்ட்டு 2-3 டேஸில் வர பிங்க் ஸ்டெயின். அது வந்து கேர்ள் பேபிஸில் வர ரெட் ஸ்டெயின். ரெண்டு பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரெண்டு பற்றியும் கவலைப்பட தேவையில்லை.